ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் Q7 சினிமா அண்ட் வித் மீ கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா STR நடிச்சிருக்கும் வந்தா ராஜாவா தான் வருவேன் அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறோம். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கா அப்படின்றத விட சிம்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ ஆனிச்சு, அவருடைய வீடியோ ஒன்று விட்டு. அது எல்லாமே நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. எனக்கு 2-3 ஃபேன்ஸ் இருந்தாலும் பயங்கரமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாரு. அந்த ஃபேன்ஸ் என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் 5 மணி ஷோ ரோகிணியில நடந்தது. பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் தான் சொல்லணும். அந்த 5 மணி ஷோக்கு நடிகர் சிம்பு வந்திருந்தாரு. ஒரு திருவிழா மாதிரி இருந்தது தேட்டரு பார்க்குறப்போ. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்களா சிம்புக்கு, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்றத அந்த இடத்துல நம்ம சொல்லணும். அண்ட் இந்த படம் ஓகே வந்தா ராஜாவா தான் வருவேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு சின்ன சண்டைனால குடும்பம் பிரிஞ்சிருது. தாத்தாக்காக எப்படியாவது தன் அத்தையை சேர்த்து வச்சிடணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கால இருந்து சென்னை கிளம்பி வரார் சிம்பு. எப்படிலாம் கஷ்டப்படுறார் தாத்தா கூட அத்தையை சேர்த்து வைக்கிறதுக்காக அப்படின்றத அந்த படத்துடைய கதை. அண்ட் இந்த படத்துல முக்கியமா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, சுந்தர்சி படம் அப்படின்னாலே ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறையே இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஜாலி, காமெடி, சண்டைகள், சோகங்கள் எல்லாமே கலந்துருக்கும் ஒரு கமர்ஷியல் மூவி தான் இந்த படமும். பட் ஆனால் இந்த படத்துல பார்த்தீங்க ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, சிம்பு இந்த படம் ஃபுல்லாவே சிம்பு தான். ஏன்னா சிம்புவா தான் இருக்கும் இந்த படம் ஃபுல்லாவே. ஏன்னா ஒரு அவ்வளோ அழகா இந்த படத்துல பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல ஒரு நடிகர்கள் ஒரு பட்டாளமே இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்டா சொல்றது சிம்பு. அண்ட் காமெடி பார்த்தோம் அப்படின்னா ரோபோ சங்கர் அண்ட் எப்போதுமே இருப்பார் இல்லையா கட்டாய நடிகர் யோகி பாபு, அவரும் இந்த படத்துல இருக்கார். பிரபு, ரம்யா கிருஷ்ணன், அப்புறம் ராதா ரவி அப்படின்னு ஒரு டீம் சொல்லிட்டே போகலாம். அண்டு மகத் வேற அந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய டீம் தான் அந்த படத்துல பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எல்லா படங்கள்லையுமே பார்க்கறத விட இந்த படத்துல சிம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே பார்க்கலாம். ஏன்னா சிம்பு அவர்களுக்கு எல்லா கேரக்டருமே செட் ஆகும். ஒரு கோவப்படுறது, காமெடிக்கு எல்லாமே செட் ஆகுறதுனால இதுல எல்லாமே கலந்துருக்கு அப்படின்றதான் சொல்லணும். ஒரு ஃபேமிலியோட போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான மூவி அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தை சொல்லலாம். அண்ட் ஹீரோயின், இந்த 2 ஹீரோயின்ல யாரு தான்ப்பா சிம்புக்கு ஜோடி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நீங்க போய் தியேட்டர்ல போய் தான் பார்க்கணும். அண்ட் ரம்யா கிருஷ்ணன் அண்ட் நாசர் அண்ட் பிரபு அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, ஒரு அழகான ஒரு ஃபேமிலி உள்ள இருக்கும். அதாவது நம்ம ஃபேமிலி நம்ம எப்படி பார்ப்போமோ அந்த அளவுக்கு தான் உள்ள கொண்டு போயிருப்பார் சுந்தர்சி டைரக்டர். அழகா அவங்களோட ஃபேமிலிக்குள்ள கூட்டு போயிட்டு ஓ ஃபேமிலிலாம் இப்படிதான் இருக்கும்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஒரு டச், ஒரு ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு சில பேர்லாம் என் பக்கத்துல உட்காந்துலாம் அழுதுதான் வெளியே வந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு தான் இந்த படத்துல சொல்லணும். இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பணம் இருந்ததுன்னா நம்ம எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த படத்துல அதை சூப்பரா காமிச்சிருக்கிறாங்க. ஒரு சில சீன் பார்க்கும்போதெல்லாம் இப்படி இல்லாம பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். சிம்பு ஏர்போர்ட் விட்டு வெளியே வருவாரு. ஹவுடி கார்ல ஏறி போகும்போது இன்னொருத்தர் சொல்லுவாது என்னோட கார் அப்படின்னோன்னா, சிம்பு கூட இருக்க PS எவ்வளவு அந்த கார் 70 lakhs, இந்தா 3 மடங்கா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓ இப்படிலாம் இருப்பாங்களா பணக்காரங்க அப்படின்றதான் நமக்கு அந்த இடத்துல ஒரு வித்தியாசமா இருக்கும். அதை பார்க்கறப்பெல்லாம் அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் ஆனா இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா சூப்பரா பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு BGM அதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது, சே நம்ம ஃபேமிலியை பார்க்குற மாதிரியே இருக்கப்போ அப்படின்ற அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போதுமே எடுக்கிற கதை தான், எல்லாத்துலயுமே வரக்கூடிய கதை தான். நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த மூவி ஒரு தெலுங்கு டப்பிங். அதனால நிறைய பேர் தெலுங்குல பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் தமிழ்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. இந்த படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத விட எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்லாம் காமெடிலாம் கிரியேட் ஆயிருக்காது. அதாவது யோகி பாபுக்கும் சரி ரோபோ சங்கருக்கும் சரி இந்த காமெடிலாம் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கட்டாய நடிகர் யோகி பாபு பேசணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய முகத்தை காமிச்சாலே எல்லாருமே சிரிச்சிருவாங்க. பட் ஆனால் அவருக்கு தேவையில்லாத டைலாக்ஸ்லாம் கொடுத்து இந்த இடத்துல தேவையா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட போயிட்டு ஒரு டைம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்றத அந்த இடத்துல நான் சொல்லிதாகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக Q7 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.